எம்ஜிஆர் பற்றி பேசிய திமுக முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ. ராசா சிறைக்கு செல்வார் என அதிமுக அமைப்பு செயலாளர் சின்னத்துரை தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் பட்டியல் இன மாணவி மீது வன்கொடுமை தாக்குதல் நடத்திய திமுக எம்எல்ஏவின் குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சர் SP சண்முகநாதன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் சின்னத்துரை கலந்து கொண்டு பேசுகையில், முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ. ராசா எம்ஜிஆர் பற்றி பேச எந்த ஒரு தகுதியும் இல்லை, அவர் ஒரு மெண்டல் என்றார். மேலும் தமிழகத்தில் மீண்டும் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமையும் போது அவர் சிறைக்கு செல்வார் என தெரிவித்தார். இன்றைய தினம் நம்முடைய பொதுச் செயலர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க அனைத்து அமைப்பு ரீதியான மாவட்ட தலைநகரிலும் திமுக விடிய அரசை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சென்னையிலே அமர்ந்திருக்கிற பல்லாவரம் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் கருணாநிதி அவருடைய மகனும் மருமகளும் ஒரு பெண்ணை சூடு போட்டு தரக்குறைவான வகையில் நடத்தி கொண்டு இன்றைக்கு நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆர்ப்பாட்டம் என்று அறிவித்த உடனே அவருக்கு கைது செய்திருக்கிறார்கள். அவர் கைது செய்து இந்த வரைக்கும் ஒன்று நடவடிக்கை எடுக்கவில்லை. இது போன்ற திமுக செய்யறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஏற்கனவே கனிமொழி மாநாட்டிலே மகளிர் அணி மாநாட்டிலே பெண் காவலரே அவங்க தவறான முறையில் நடத்துறாங்க. அதுக்கு எந்த நடவடிக்கை இல்லை. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த போலீஸை வாபஸ் அவங்க வச்சுட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பொம்மை முதலமைச்சர் இன்னைக்கு வெளிநாட்டில் போய் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் முதலமைச்சராகி வெளிநாட்டிலிருந்து அறிக்கை விட்டுட்டு இருக்காரு. இவர் எந்த திட்டத்தையும் கொண்டு வரல, எதையும் செய்ய போறது இல்லை. சும்மா போலியான ஒரு வாக்குறுதியை சொல்லி இன்றைக்கு முதலமைச்சராகி அவரு முதலமைச்சராகிட்டாரு, அவருடைய பையனை அமைச்சராக்கிட்டாரு, அவருடைய அப்பாவுக்கு கல்லறை கட்டிட்டாரு. இதுதான் அவருடைய செய்த சாதனை. பட் அவர் சொன்ன எந்த வாக்குறுதியுமே அவர் நிறைவேற்றல. அது மின்சாரமாக இருந்தாச்சுதான், தொழில் வரியா இருந்தாச்சுதான், எந்த ஒரு அவருக்கு நம்ம ஆட்சியில் நடக்கும் நடந்த நல்ல சிறப்பான ஒரு ஆட்சி நடந்துருச்சு. அந்த ஆட்சியில் செஞ்ச சாதனையெல்லாம் மறைச்சு அவர் அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோம், நான் முதலமைச்சராக வந்தேன், இந்த நீட் தேர்வெல்லாம் உடனே பண்ணிடுவேன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் அவரால் பண்ண முடியல. இன்னைக்கு அவன் பையன் 50 லட்சம் கையெழுத்து வாங்க போறான், 60 லட்சம் கையெழுத்து வாங்க போறாங்க. கையெழுத்து வாங்க என்ன உடனே நீர் தேர்வு ரத்து பண்ண முடியுமா? எல்லாம் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி ஒரு குடும்ப ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. நேற்றைய தினம் திமுக துணை பொதுச் செயலாளர் இருக்கின்ற முன்னாள் மத்திய அமைச்சர் ஒரு மெண்டல் ராஜா, அவனுக்கு மெண்டல் பிடிச்சிட்டு நினைக்கிறேன். அவன் அடிக்கடி தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி பேசிட்டே இருப்பான். இதுக்கு முன்னால எடப்பாடியாருடைய அம்மா தாயை பேசினான், அதுக்கு முன்னால அம்மாவை பேசினான். அவன் ஒரு லூசு பிடிச்சி அவன் தான் அலையிறான், மெண்டல் ஆயிட்டான் நினைக்கிறான் ராஜா. அவனுக்கு எடப்பாடியாரை பத்தி தெரியல. ஏற்கனவே கருணாநிதி அம்மாவை பண்ண பாட்டுக்கு கருணாநிதியை கதற விட்டாங்க அம்மா. ஆனா மீண்டும் 2026 எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனா இந்த ராசா இருக்கிற தெரியாமையே போகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவார் என்பதை சொல்லி நன்றி கூறி விட